வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸோட வீக்கெண்ட் எபிசோட் தான் விமர்சனம் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட். ஸோ நம்ம வந்து லைவ்ல டெய்லி எபிசோட்ஸை வந்து பார்த்துடுறோம். சாட்டர்டே வந்தா விஜய் சேதுபதி வந்து சொல்றாரு ஃப்ரைடேக்கான எபிசோட பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் அந்த எபிசோட போடவும் இல்லை. என்ன கணக்கு இதெல்லாம் புரியல. அது அதான் சொல்றேன்னு, அந்த லைவே வந்து லைவ் ரிலே கொஞ்சம் டிலே தான். ஓகேவா? இது வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் சண்டே நடந்த எபிசோட் சண்டே ஷூட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு முன்னாடி அது முடிச்சதுதான்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் அவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கிறது தான். எதை டெலிகாஸ்ட் பண்ணுமோ அதை டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறது. எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் வரும், எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வராது ஒன் ஹவர் ஷோலையுமே. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம உள்ளே இறங்கி அலசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்த சாட்டர்டேக்குள்ளே வருவோம். சண்டேவெல்லாம் கொஞ்சம் அப்படி ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம். சாட்டர்டே தான் இருக்கையிலேயே ஒரு நல்ல ரோஸ்டான ஒரு எபிசோடுன்னு வச்சுங்களேன். ஆனால் அதுக்குள்ளேயே எனக்கு பெரிய விமர்சனம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஓகே இப்போ விஜய் சேதுபதியோட விமர்சனம் என்னவா இருந்துச்சு, ஹவுஸ்மேட்ஸ் அதாவது கண்டஸ்டன்ஸ் யாருமே பெருசாக தண்டனை கொடுக்கல. நீங்கள் என்ன சொன்னீங்க, அவங்கள வேலை பார்க்க சொன்னீங்க, அவங்க அது வேலை பார்க்கல, அது அவங்களாலே கண்ட்ரோலையும் பண்ணணும். இது ஓகே. நீங்கள் என்ன சார் பண்ணீங்க, நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தீங்க? மைக்கு கழட்டி வச்சுருங்க, பேசக்கூடாது, அப்படி போய் ஓரமாக, இதான் தண்டனையா? எனக்கு புரியலையே. தண்டனைனா எப்படி இருக்கணும்? இப்போ இதை கம்பேர் பண்ணால் அவங்க கொடுத்த தண்டனை எவ்வளோ தேவலாம்ப்பா. ஒரு 3 நாள் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் பண்ணுங்கன்னாங்க, ரைட்டா? சேம் அங்கே இருக்கும்போது எப்படி ரூல் பிரேக் பண்ணாங்களோ, சாட்டர்டே விஜய் சேதுபதி இருக்கும்போதுமே ரூல் பிரேக் பண்ணாரு கமருதீன். இப்போ உங்களுக்கு புரியுதா? 2 பேர் வந்து குடும்பத்தையே ஆட்டு படிக்கிறாங்க அப்படி இப்படின்னீங்களே, உங்கள் பேச்சையே மதிக்கலையே. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுக்கு என்ன பண்ணோம்? இவ்வளோ ஒபீடியன்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய பசங்க அங்கே இருக்கவே தேவையில்ல, கிளம்பி வெளில வாங்கன்னு இந்த 2 நாமினேஷன் ஊற்றிட்டு அந்த 2 நாமினேஷன் பண்ணிருக்கலாமே. இவர் வந்து டீசெண்டாக எல்லாத்தையும் அணுகுறேன்னு சொல்லிட்டு நல்லா இல்லை அப்படின்றதோட முடிச்சிடுறாரு. ஹார்ஷா வந்து கேட்காம லைக் கமருதீன் கிட்ட எப்படி முடிச்சாருன்னா, போன வாரம் தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன், என்ன கமருதீன் இப்படிலாம் பண்ணலாமா? ஓடா கமருதீன், என் செல்லம் மேலே எனக்கு கோபம், என்ன இது இதெல்லாம் எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா. அண்ட் மைக்க மாட்ட விடாம பட் ஒரு விஷயம் வந்து பாராட்டணும், பாருவை பேசவே விடல. அதுதான் சொல்றேன்னா, அது 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 வந்து உனக்கு பெரிய தண்டனையா? இத்தனை வாரம் பண்ணாததை இந்த வாரமாந்து பண்ணிருக்காங்க. பாருவை பேச உள்ள ரைட்டு. ரியாக்ஷன் ஃபுல்லாவே போட்டு தானே இருந்தீங்க. அவங்க கொடுக்க கவுண்டர் ரியாக்ஷன் கொடுத்து தான் இருந்தீங்க. என்ன கவுண்டர் பேசுறது போல ரியாக்ஷனை போட்டுட்டு இருந்தீங்க. இவங்க எது பேசினாலும் ரியாக்ஷன் அங்கேருந்து வந்துட்டு இருந்துச்சு. அதை தாண்டி பேசுங்க கேட்கல. எனக்கு உண்மையாகவே சொல்ல போனா இதை கம்பேர் பண்ணா இவங்க கொடுத்த டாஸ்க்கு கூட தேவலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. இங்கே எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன, கேமரா இருக்குது, மைக்கில் நீங்கள் வந்து பேசக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்க, பட் ஆனால் சீக்கிரட்டாக பேசுகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பேடான ஒரு விஷயத்த தானே வெளில தெரியாமல் பேசணும்னு நினைப்பீங்க. அது இந்த ஷோவில் பேசணும் அவசியம் கிடையாதுங்கிற ஒரு விஷயத்த சொன்னால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? கமருதீனை ஏன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி எனக்கு உண்மையாகவே இவங்க 2 பேரையுமே பெருசாக இது விமர்சனப்படுத்தும். சரி ஓகே, நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா பார்வதியை விமர்சனப்படுத்தின அளவுக்கு கமருதீனை விமர்சனப்படுத்தல தான். ஓகேவா? சும்மா ஜஸ்ட் லைக் தட். ஃபர்ஸ்ட் 2 வீக் வந்து கமருதீன் கிட்ட விஜய் சேதுபதி எப்படி நடந்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் அப்போ வந்து கமருதீன் எதுவுமே பண்ணல, பாவம்ன்ற மாதிரி இருந்தது. இப்போ அவர் அவ்வளோ பண்றாரு, ஷோல பீப் போட்டு அவ்வளோ பேசியிருக்காரு எஃப்ஜே கிட்ட, அதான் அட்ரஸ் பண்ணல. சபரி எடுத்துட்டு வந்தாங்க, அவங்க கோர்ட் முடிஞ்சோடனே மறுபடியும் உள்ள போனாங்க. பிக் பாஸ் நாங்கெல்லாம் பயந்துட்டோன்னு. விஜய் சேதுபதி அதுக்கு ஒண்ணுமே சிரிச்சிட்டு நகர்ந்துட்டாங்க. அதை எல்லாருமே ஐ மீன் சோஷியல் மீடியாலயா இருக்கட்டும், பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருமே இருக்கட்டும், அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. வினோத்தை பற்றி, வினோத் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வினோத் வந்து ஒரு விஷயம் சொன்னார். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்னே, பார்வதியால் ஒன்று கமருதீன் வெளில போவாங்க, இல்லை வினோத் வெளில போவாங்கன்னு. நேற்று ஃபுல்லாகவே வினோத்தை, அதாவது சாட்டர்டே எபிசோட் ஃபுல்லாகவே வினோத்தோடைய இமேஜ் ஃபுல் டோட்டல் டேமேஜ். இதுக்கு முன்னாடி அவர் மேலே எந்த அளவுக்கு அபிப்பிராயம் நம்மளுக்கு இருந்துன்னு தெரியும். ஆனால் சாட்டர்டே எபிசோடில் காலி பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வினோத் எது பேசினாலும் உட்காருங்க வினோத், உங்களுக்கு பேச ஒன்றும் கிடையாது, உட்காருங்க அப்படின்றாரு. பாவம் பார்கவ். ஆமா, வச்சு செஞ்ச மாதிரி இருந்தது. கமருதீன் பேசின ஒரு விஷயத்துக்கு சாண்ட்ராவையும் அமித் பக்கமும் திருப்பி அது அவங்க 2 பேர் பக்கம் அவங்க பேசினாலும் நீங்க எப்படி, அவங்க பேசினதே தப்பு, அப்ப பேசினவங்களை கேளுங்க. பாவம் அமித் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. நான் கேட்டிருக்கணும் தான் சார். திவ்யா பிரச்சனையில திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா கமருதீனை திவ்யா போன வாரமே சொன்னாங்க, சோறு திங்குறியான்னு என்ன பார்த்து கேட்டாங்க. எனக்கு ஒரு இன்னி வரைக்கும் கேட்கல. இது நீங்க சொன்னதுக்கு நன்றி. என்னன்னா,
விஜய் சேதுபதிக்கு திவ்யாவை பர்சனலாக பிடிக்கலையான்னு தெரியல. திவ்யா எது பேசினாலுமே ஒரு மாதிரியான ஆன்சர் தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. சப்போர்ட் பண்ணாலுமே ஒரு மாதிரி இலைமறை காய்மறையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே பார்வதிக்குன்னு வச்சிங்களேன், அப்படியே எனக்கு தெரியல என்னடா உங்கள் பிரச்சனை, அதுதான் கண்டன்னு நினச்சி அந்த பிள்ளைய வச்சிருக்கீங்களா? இதை 4-5 தடவை நம்ம ட்விட்டர்லேயும் போட்டாச்சு, விஜய் டிவியை டேக் பண்ணி நம்ம இன்ஸ்டாலையும் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியாச்சு. பார்ஷியல் டு கண்டஸ்டன்ஸ்ன்ற மாதிரி இருக்கு. லாஸ்ட் சீசன் வாஸ் சாச்சனா படம் ஒர்க் பண்ணதுல. அண்ட் நிறைய பேர் இப்ப என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பார்வதி ஹஸ் இன்டர்வியூட் விஜேஎஸ் மெனி டைம்ஸ், ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரேப்போ இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அது தெரியல உண்மையா இல்லையான்ற மாதிரி. ஆனா அதே இடத்துல விக்ரம் ஒன்று நேத்தி பண்ணாப்புல சரியா இருந்துச்சு. என்னன்னா, பார்வதி நீங்க உண்மையாவே அனாயிங் தான் பார்வதி, நீங்க அனாயிங் இல்லைன்னா சொல்ல முடியாது, நீங்க சரியாந்திர அனாயிங் தான். எது பேசினாலும் ஒரு மாதிரி டார்ச்சர் தான் பண்றீங்க நீங்க, அது உங்களோட நேச்சர், அதை எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒன்று தேவையில்லாமல் பேசுகிறீங்க, பார்த்தியா இதான் சாக்குன்னு எல்லாத்தையும். உண்மை அதுதான், நீ பேசினாலும் இரிட்டேட் ஆகுது, பார்க்க முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்தாலே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இல்லையா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஜாலியாக இன்னும் ஓப்பனாக எல்லாத்தையும் பண்ணுங்க. அப்படி இருந்தாவது பிரச்சனை கிடையாது. ஏன்னா யாரோட ஒன்று சொன்னாங்க தெரியுமா, 10 விஷயம் சொன்னாங்க, அது எப்படி வேணால் அசீம் பண்ணிக்க முடியும், அதை நீங்கள் தெளிவுபடுத்தியிருக்கணும். அப்படி அதை தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் மறைஞ்சு பேசுகிறீங்க, அது எப்படி வேணால் அசீம் ஆகும்ல, அதை நீங்கள் தெளிவாக பேசிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, இப்போ நான் பேசுறது தயாவுக்கு தெரியக்கூடாது, நான் தள்ளி போய் நின்று பேசினாலே தெரியாது, நான் பேசுகிறது யாருக்குமே தெரியக்கூடாத அளவுக்கு ஒரு விஷயம் பேசுகிறேன்னா அப்போ ஏன் ஷோக்குள்ளே அதை பேசுகிறேன்? எனக்கு உண்மையாகவே இவங்க ரூல் பிரேக் பண்ணுறாங்க, இவங்க இஷ்டத்துக்கு விளாண்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூலை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸை ஏன் இன்னும் உள்ளே வச்சிருக்கீங்க? ரம்யா வியானா வெளில அனுப்புனீங்க, அதில் எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது, அவங்க 2 பேரும் பெருசாக விளாட்ல, ஃபைன். ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கரெக்ட். ஸோ இந்த விஷயத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருக்கு. அமித் ஆக்சுவலா ரொம்ப நல்ல ஒரு கண்டஸ்டன்ட். பார்வதினால அவர் காலி ஆயிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. பார்வதினால அமித் மட்டும் கிடையாதுங்க, பார்வதி கூட சேர்ந்துருக்க எல்லாமே காலி. நான் அடிச்சு சொல்கிறேன், சாண்ட்ரா காலி ஆவாங்க. ஏன்னா எனக்கு சாண்ட்ரா பற்றி ஒரு பெரிய விமர்சனமே இருக்குது, அதை கொஞ்சம் பின்னாடி பேசுவோம். பார்வதி கூட யார் பக்கத்தில் இருந்தாலுமே அவங்க மேலே ஒரு ஸ்டாம்ப் விழுது, அதுதான் இங்கே பிரச்சனை. நான் தான் மறுபடியும் கமருதீன் தனியாக விளாண்டா அந்த ஆள் ஃபைட் பண்ணக்கூடிய பர்சன் அவர், ஓகேவா? ஏன்னா இது விஜய் சேதுபதி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, என்னென்னா கமருதீன் உங்களுக்கு பேச தெரியாதுன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க, எப்படி பேசணும், எப்படி ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியுது, ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து அதை கரெக்டாக பயன்படுத்த மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. வாதாடுற டாஸ்க் சார் எனக்கு பேச தெரியல சார். இதில் அவரே சொல்கிறாரு, ஃப்ரெண்ட் அண்ட் மோர் தேன் ஃப்ரெண்டுக்கு நடுவில் லாக் ஆயிட்டேன்னு. அதனால தான் அரோரா தெளிவா, அப்பா நீ என்கிட்ட லாக்கே ஆவானாப்பா, நீ அங்கேயே போய்க்கோ அப்படின்ட்டாங்க. கரெக்ட். எனக்கு கமருதீன் ஏன் அனுப்ப மாட்டீங்கன்னு தெரியல. கமருதீனுக்கு நம்மளே ஒன்று யோசிப்போமே, இப்போ கமருதீனை வெளில அனுப்புனா பார்வதி கேமு மாறிடும், பார்வதியை வெளில அனுப்புனா கமருதீன் கேமு மாறிடும், பெருசாக கண்டென்ட் கிடைக்காது, இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தான் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கருமமான ஒரு கண்டென்ட். நான் இடையில வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், விஜய் டிவி டேக் பண்ணி. என்ன ட்வீட் போட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஃபுட்டேஜை நீங்கள் காமிக்காமல் கூட இருக்கலாம், நீங்கள் இதை கண்டென்ட்டு நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அது கிடையவே கிடையாது, இரிட்டேட் தான் ஆகுது. அப்படி இல்லை நாங்கள் இரிட்டேட் ஆகிறத நினச்சி நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களாங்கிற ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தேன். பிக் பாஸோட டிஆர்பிலேயே இந்த சீசன் டிஆர்பி ரொம்ப லோ, ஓகேவா? ரொம்ப லோ. அது நிறைய விமர்சனமும் வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ நான் இந்த கமருதீன் விஷயத்துக்குள்ளே வந்தீங்கன்னா, அவர் எந்தெந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறாருன்னா உச்சக்கட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாரு. நம்ம இப்போ கேமரா முன்னாடி நான் சொன்னேன் பார்வதிக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை இங்கே பயன்படுத்த முடியாதுன்னு சொல்கிறது என்னென்னா, நம்ம இந்த இடத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, அது அவங்களுக்கு தெரியல. ஒருவேளை இதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்களாங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ளே எழும்புதுன்னு வச்சிங்களேன். அதே மாதிரி பார்வதி அடுத்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாங்க, எஃப்ஜேவை வந்து ஒரு டேக் ஒன்று பண்ண ஆரம்பித்தாங்க. எஃப்ஜே ஆதிரைங்கிறது வேற ஒரு விஷயம், அதுக்கு நேற்று விஜய் சேதுபதி சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா ஆமாம் அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸுமே வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு, டேய் நம்ம பண்ணினோம்டா அதை அக்செப்ட் பண்ணிக்கடா அப்படிங்கிற ஒரு விதமாக தான் பேசினாரு. ஃபைன், விக்கல் சைடில் அவர் கேட்டதா, லாயராக அவர் ஜெயிச்சிட்டாருப்பா. ஆதிரி சண்டை போட்டதுக்குமே கொஷின் ரைஸ் பண்ணாங்க, ஏன்னா அது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக கோர்ட்டில் தான் நடக்கும், கேஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அதை தாண்டி எங்கே எதுவும் பேச முடியாது, அதுக்கு சண்டை போட்டது தப்புன்ட்டாங்க. பட் விஜய் சேதுபதி சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, கொஞ்சம் பொறுத்து நீங்கள் சாரி கேட்டிருந்தீங்கன்னா இது இன்னும் வேற மாரி மாறி இருந்திருக்கும், இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கு எஃப்ஜே அஃபண்ட் ஆகி திரும்பி அரோரா கிட்ட சண்டை போட்டு அது ஒரு பெரிய கிளவரமாகி என்ன சொல்கிறது இல்லை. ஆனால் திரும்பியுமே சாட்டர்டே எபிசோடு வந்து எல்லாம் பேசி முடிச்சாங்களே, பேசி முடிச்ச பிறகு பார்வதி வந்து இல்லை நம்ம இதுக்கப்புறம் பேச வேணாம் கமருதீன், நான் அதுக்கு வரலாம் அப்படின்னு நினச்சேன். பார்வதி இதை ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, கமருதீன் தெளிவா சொல்லிட்டாரு, நான் என் கேம்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணா எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் ஆகணும். இத பார்வதி சொல்லும் போது கமருதீன் ஏத்துக்கணுமா, கமருதீன் சொல்லும் போது பார்வதி வந்து
ஒரு மாதிரி மூஞ்சிலாம் மாறுது. இல்லடா இது அப்புறம் அந்த லூப்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணு பேசுறதுன்னா நீ பேசிட்டே இருக்கணும், இல்லனா ஏதோ அட்டைப்பூச்சி மாதிரி கமருதீன் கிட்ட போய் விடாம ஒட்டிக்கிற மாதிரி இருக்கு. அவன் போகணும்னு நினைச்சா கூட வா வான்னு இழுத்து ஏதோ கட்டுக்கோப்புலயே கமருதீன் இல்ல இந்த புள்ள அவனை ஒரு மாதிரி பிளாக்மெயில் தான் பண்ணுது. நம்ம நிறைய விஷயங்களை இதை பத்தி பேசணும். தெளிவா சொல்லிட்டாரு, வெளில போய் பாத்துக்கலாம் பாரு, 40 நாள் தான் இருக்கு, நான் கேமை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு. இல்ல லூப்லயே இருப்போன்னு ஒரு மாதிரி பிளாக்மெயில் பிரெயின் வாஷ் பண்றாங்க. இல்ல அதுக்கப்புறம் கமருதீன் வந்து சொன்னாரு எனக்கு டைம் வேணும், ஃபைன் பார்வதி போய் போய் பேசிட்டு நாக் பண்ணிட்டு அதே ஒண்ணு வேணா இல்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அவதிப்பட்டிருக்க உன்னால நீ எப்படி இப்படி பேசலாம் கமருதீன் தானே பார்வதி பேசினாங்க. அதான் சொல்றேன்னு பார்வதியோட விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஒண்ணு பெய்டு இல்ல போ வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஆளு கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக டைம் வேணுமே அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அதான் சொல்றேன்னா ஒரு மாதிரி இவங்க 2 பேராலேயே பிக் பாஸே ஒரு மாதிரி ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். நேற்று நடந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சேம் இந்த எஃப்ஜே மேட்ரு முடிஞ்சதுக்கப்புறம் அரோரா வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்து முன்வத்து வச்சாங்க. பார்வதியோட கேஸும் வந்துச்சு. ஓகேவா, பார்வதியோட கேஸில் பார்வதி நீங்கள் பேசாதீங்க பார்வதி, டெக்கோரம்னா என்ன, அதுக்கு நம்ம ஒன்று சொன்னோம்ல அதே தான் விஜய் சேதுபதி சொன்னார். என்ன கொஞ்சம் அப்படி பூசா மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு மறுபடியும் என்ன ஒரு விமர்சனம்னா, என்ன பண்ணால் நீங்கள் அவங்கள ரொம்ப ஃபோர்ஸபுளாக பேசுவீங்க, கல் எடுத்து அடித்தா பேசுவீங்களா, இல்லை கழுத்து வச்சு கொன்னா பேசுவீங்களா, இல்லை தலைவனையை வச்சு தூங்கும் போது அழுத்தி சாவடிச்சா பேசுவீங்களா, என்ன பண்ணால் இல்லை ரத்தம் வந்தாலும் பெருசாக ஓகே அன்றைக்கி பார்வதிக்கு ரத்தம் வந்துச்சு அதுக்கு நீங்கள் பேசுனீங்க, என்ன பண்ணால் பேசுவீங்க, அதை ஒரு கிரைட்டீரியா சொல்லுங்க. அதை அவங்கள பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க பேச ஆரம்பிங்க. சும்மா எல்லாத்துக்கும் கண்ணில் அடிபட்டுருச்சு சபரி இப்படி பண்ணாங்கன்னு அப்படி அந்த மனுஷன் அன்னைக்கு உடஞ்சி அழுகிற அளவுக்கு ஒன்று பண்ணாங்க. இதுங்க 2 மைக்கை கழட்டி போட்டு கிய்யா மியான்னு அங்கே உள்ள ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதை கேட்க மாட்டீங்கன்னா. அண்ட் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணேன், இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாருமே கிடையாது. இல்ல ஏன்னா டாஸ்க் இவங்க புரிஞ்சுக்கல, அந்த வழக்காள மன்றம் டாஸ்க் அப்படின்ற மாதிரி கன்வே பண்ணிட்டாங்க. பட் விக்கல்ஸ் அரோரா சபரியை வந்து ஆக்சுவலா பாராட்ட தான் செஞ்சாங்க. ஆனா நீங்க ஏன் டாஸ்க புரிஞ்சுக்கல, நீங்க எல்லாரும் எப்படி நின்னீங்க? அண்ட் அந்த ஒரு கேள்வி, ஒரு தலையா நீங்க வீட்டுக்குள்ள அமித் நீங்க இதை அட்ரஸ் பண்றீங்கன்னா நீங்க எப்படிங்க வாதாட போலான்னு. அதுக்கு அமித் அழகா நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், அந்த பாயிண்ட் சொல்லியிருந்தாலே செம்மையா இருந்திருக்கும். ஆனா அந்த ஆளு ஒத்துக்கிட்டாரு. பார்வதி என்ன சூஸ் பண்ணல சார், நானே தான் போய் வாதாடுறேன்னு போனேன். தேவையில்லாத வேலை. பார்வதிக்கும் அமித்க்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கு, ப்ளீஸ் கீப் இட் அவுட் சைட். விக்கல் போட்டு உடச்சிட்டாரு. அவர் மேல அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அதனால தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டாரு. ஸோ அதுலேயுமே அமித்துக்கு ஒரு பேக் ட்ராப்னு வச்சிங்களேன். ஸோ ஃபைன், இதுதான் போன வாரம் நடந்த விஷயங்கள். சாண்ட்ரா வெளில போவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இந்த வாரம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நடந்த ஒரு விஷயத்தில் சாண்ட்ரா ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவாக எல்லாத்தையும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பு. வினோத்துக்கிட்ட போயிட்டு என்னென்னமோ பேசுறது, திவ்யா சொல்ல வரதை கேட்காம அவங்க ஒரு விஷயத்த கூட சேர்ந்து சுற்றுறது பார்வதி. அது அவள் சாவி கொடுக்குறா இவ ஆடுறா அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி ப்ரோமோவில் வந்து எலிமினேஷனு, அதுக்கான அந்த சாயம் பூசல் நடந்துருந்துச்சு. அது கரியே பூசலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்து இன்னொரு விஷயமும் பண்ணியிருந்தாங்க, அதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த கானா வினோத்துக்கும் பார்வதிக்கும் ஒரு மாதிரி திகுதுன்னு சண்டை நடந்துச்சு 2வது ப்ரோமோவில். சண்டை நடந்துச்சு, என்ன சண்டைன்னு சத்தியமாக நீ புரியாது. ஏன்னா கத்துறாங்க அடித்து வெளில பற்றி விடுங்க. ஐயோ ஒரு மாதிரி கடுப்பாகுது எனக்கு. ஸோ இந்த வாரம் என்ன டாஸ்க் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில, பெஸ்ட் பர்ஃபார்மர் இல்லை, தலையில் யார் நிற்க போகிறாங்கன்னு தெரில. இந்த உருப்படியா அந்த பிக் பாஸ்ல பண்ணது இந்த டபுள் எவிக்ஷன் மட்டும்தான். அதுக்கும் மிகப்பெரிய ஹைப் இல்ல, இரிட்டேட் பண்றவங்கள இன்னும் வச்சுட்டு தான் இருக்கீங்க உள்ள. சோ 11 வாரம் கடந்துட்டோன்னு விஜய் சேதுபதி சொல்றாங்க, இன்னும் டாஸ்க் புரியல, அறிவு வரல, டெக்கோரம் இல்ல, அவ்வளோ வார்த்தைகளை பேசுறாங்க. பிக் பாஸ் வந்து ரொம்ப நாராசமா இருக்கு. இந்த வாரம் வந்து ஃப்ரீஸ் ரிலீஸ் டாஸ்க்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் டாஸ்க்கான ப்ரோமோ அப்படி அனுப்பி விட்டு போட்டு குழந்தை எறிங்க விட்டுக்கிட்டு கடுப்பாகுது பார்த்தாலே. ஸோ அதுதான். ஸோ 70 days பிக் பாஸ் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஃப்ரீஸ் ரிலீஸ் டாஸ்க் தான் இந்த வாரம். அதனால தான் இந்த 2 ப்ரோமோ வந்திருக்குன்னு. ஸோ இந்த வாரம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ பிக் பாஸ் எபிசோட்ஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களான்னு கருத்துக்களை கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூஸ் பார்க்கணும்னா டியூன் இன்டு சினி கார்னர் தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தாயா. நான் சதீஷ். டாடா.